சண்டே மார்னிங் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஈரலும் சுவரொட்டியும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் கடுகு சீரம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட கட் பண்ணி வச்ச ஈரலும் சுவரொட்டியும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கறி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கணும். இது கூட அரைச்ச பேஸ்ட், இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், தனியா, 2 லவங்கம், சின்ன பட்டை, கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கூட திக்காக வேணால் கொதிக்க வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.